Hi friends, welcome to Nakshatra Designers. இன்னைக்கு நம்ம ஒரு full sequence work base எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து ரொம்ப அழகா நீட்டா இருக்கும் இந்த blouse work பார்க்கிறதுக்கே. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல மறக்காம subscribe பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது வந்து full and full பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து sequence base பண்ண work தான். சோ நம்ம thread work base எதுவும் எடுக்காம ரொம்ப நீட்டா அழகா sequence மட்டும் யூஸ் பண்ணி எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். First நான் வந்து ரெண்டு லைன் அவுட்லைன் வந்து சரி கொடுத்துறேன். சோ நான் ரெண்டு லைன் வந்து அவுட்லைன் சரியில கொடுத்திருக்கேன். இந்த ரெண்டு லைனும் பாக்கும்போது பாருங்க நல்ல நெருக்கமா இருக்கும். ஒரு லைனும் அடுத்த லைனும் பாத்தீங்கன்னா ஈவனா வந்துட்டே இருக்கும். சோ அதே மாதிரியே நம்ம வர்க் பண்ணும்போது தான் வந்து ப்ளவுஸ் வந்து ரொம்ப அந்த நெக்கோட அவுட்லைன் வந்து ரொம்ப அழகா நீட்டா நமக்கு தெரியும். இப்போ வந்து இந்த போர்ஷன்ல நான் வந்து ரிங் வர்க் பண்றேன். சோ இந்த ரிங் வந்து ஒவ்வொண்ணும் வெச்சு நாட் பண்ணிக்கலாம். சரியா ஒட்டி ரொம்ப ஒட்டி போயிர கூடாது. கொஞ்சம் அந்த பாயிண்ட் எட்ஜ்ல இருக்க மாதிரி பாத்துக்கிட்டோம் அப்படினா நல்ல நீட்டா நம்ம வந்து ஸ்டிட்ச் போட்டு எடுக்கிறதுக்கு அழகா வரும் வர்க்கே. சோ இப்போ பாத்தீங்கன்னா இந்த ரிங் வந்து நம்ம நீட்டா ஸ்டிட்ச் பண்ணிட்டோம். இது நான் ஸ்டிட்ச் பண்ணிருக்க thread கலர் பாத்தீங்கன்னா மஸ்டர்ட் கலர் தான் யூஸ் பண்ணிருக்கேன். அப்பதான் வந்து கோல்டுக்கு வந்து நீட்டா வந்து செட் ஆகும். இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா நான் பால்ஸ் கொடுக்கிறேன். இது வந்து 4 mm உள்ள பால்ஸ். இது கரெக்ட்டா உங்களுக்கு இருக்கும். ரிங்குக்கும் இதுக்கும் வந்து நல்ல காம்பினேஷனா இருக்கும். பக்கத்துல நம்ம வந்து ஸ்டிட்ச் போடும்போது சோ சின்ன சின்னதா மைனூட் வர்க்லாம் எப்படி பண்ணனும், அந்த வளைவு நெளிவுலாம் நீட்டா வரதுக்கு என்ன பண்ணனும்ங்கறதுல இருந்து எல்லாமே நம்ம கோர்ஸ்ல டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம். நீங்க ஒரு கம்பல்சரி வந்து ஒரு ப்ளவுஸ் போடுற அளவுக்கு உங்களை வந்து ஃபுல்லாவே நம்ம ட்ரெயின் பண்ணிருவோம். அந்த அளவுக்கு எல்லாமே ப்ராப்பரா கிளாसेसல ஆன்லைன் கிளாसेसல இருக்கும். உங்களுக்கு கிளாसेसக்கான டீடைல் ஏதாவது வேணும் அப்படினா கீழ கொடுத்திருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க இல்ல வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்கு ஃபுல் டீடைல்ஸும் கிடைக்கும். இதல கண்டிப்பா வந்து நீங்க ஒவ்வொரு பாலா போடிங்க அப்படினா தான் நீட்டா இருக்கும். ஏன்னா ரெண்டு பால் போடிங்க அப்படினா இந்த போர்ஷன் ஃபுல்லா வளைஞ்சு நெளிஞ்சு போய்டும். சோ பால்ஸ் போடும்போது பார்த்து ஹேண்டில் பண்ணுங்க. இதுக்கும் வந்து நம்ம மெஷின் thread தான் யூஸ் பண்றோம். ஜரியோ சில்க் threadோ யூஸ் பண்ணோம் அப்படினா லைஃப் இருக்காது. இப்போ பாத்தீங்கன்னா இந்த பீட்ஸ்க்கு அப்புறமேட்டு நான் இந்த ஸ்டோன் லேஸ் வச்சிருக்கேன். இது பாத்தீங்கன்னா நல்ல குட்டி சைஸ்ல இருக்கும். ரொம்ப சின்னதா இருக்கும். அந்த டைமண்ட் கட்டிங் இருக்க மாதிரி லைட் கோல்டன் ஷேட்ல டபுள் ஷேட் இருக்க மாதிரி இருக்கும். கோல்ட் அண்ட் பிளாக்கிஷா வர மாதிரி டபுள் ஷேட்ல உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கும். இந்த இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கிற மாதிரி இருக்கும். சோ நல்ல மெட்டீரியலா பார்த்து வர்க் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு நல்ல லைஃப் இருக்கும். ரொம்ப நாளுக்கு இது வந்து உங்களுக்கு எந்த ஷேடும் ஆகாம ரொம்ப நீட்டாவும் இருக்கும். சோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிங்கிளா நம்ம வந்து ஒவ்வொண்ணுக்குமே வந்து grip stitch போட்டு எடுத்துக்கலாம். இந்த ஸ்டோன் லேஸ் வெச்சதுக்கு அப்புறம் அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு லைன் பால்ஸ் கொடுக்கணும். மறுபடியும் ஸ்டோன் லேஸ் மறுபடியும் பால்ஸ். இது மாதிரி ரெண்டு லேயரா நம்ம எடுக்க போறோம். இது ஃபுல்லா நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு பார்க்கலாம். நான் வந்து இந்த பால்ஸ் கொடுத்திருந்தேன். ஸ்டோன் லேஸ் மறுபடியும் பால்ஸ், ஸ்டோன் லேஸ் பால்ஸ் இத கொடுத்துட்டு மறுபடியும் ஒரு லேயர் வந்து ரிங் கொடுத்திருந்தேன். அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவா இப்போ ரெண்டு ரிங் இருக்குனா அந்த ரெண்டு ரிங்குக்கு இன் பிட்வீன்ல ஒரு ரிங் அப்படிங்கற மாதிரி நம்ம கொடுக்கிறோம். இப்போ பாருங்க நான் இங்க ஆல்ரெடி போட்டுருக்கேன். சோ அடுத்து இந்த ரெண்டு ரிங் இருக்குனா அதோட இன் பிட்வீன் கேப்ல பாத்தீங்கன்னா இன்னொரு ரிங். சோ இது பார்க்கிறதுக்கு ஒரு அரும்பு மாதிரி பூவா வர மாதிரி உங்களுக்கு அழகா பார்க்கிறதுக்கு அழகா இருக்கும்.
ஸோ இதுக்கு மேலே நம்ம நீட்டாக அந்த ஸ்டோன்ஸ்லாம் வந்து ஒட்டிட்டோம் அப்படின்னா அந்த ஒர்க்கே வந்து ரொம்ப பிரைட்டாக ரொம்ப அழகாக தெரியும் நம்மளுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த ரிங் மேலே க்ளூ வந்து கொஞ்சம் நல்லா நிறைய கொடுக்குறேன். ஏன்னா அந்த ஃப்ளார் மாதிரி இருக்கிறது நார்மல் ரிங் டைப்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்க அப்படின்னா தான் ஸ்டோன் வந்து ஒட்டுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். பட் இது வெளியே எங்கேயும் ஸ்ப்ரெட் ஆகாது. உங்களுக்கு ஸ்டோன் நல்லா நீட்டாக ஒட்டினதுக்கப்புறம் காஞ்சதுக்கப்புறமேட்டு இந்த க்ளூ வந்து ரொம்ப உங்களுக்கு எதுவும் தெரியாது. ஸோ இப்போது நான் இந்த ஸ்டோன்ஸ் எடுத்து ஜஸ்ட் அதில் வந்து பேஸ்ட் பண்ண ஒவ்வொன்றும் அப்படியே பேஸ்ட் பண்ணிகிட்டே வர போகிறேன். ஒட்டும்போது பார்த்து ஒட்டுங்க, வெளியே ஸ்டோன் விழுந்துடாமல். ஏன்னா கீழே கிளாத்தில் வந்து க்ளூ பட்டுச்சு அப்படின்னா ரொம்ப அது ஒரு மாதிரி ஸ்ட்ரெயின் ஆயிரும், நல்லா இருக்காது. க்ளூ இவ்வளோ இருக்குது அப்படின்னு யோசிக்கவே தேவையில்லை. க்ளூ காஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு நல்லா நீட்டாக இருக்கும். ஸோ இது நல்லா பேஸ்ட் பண்ணிவிட்டு இது காஞ்சதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கலாம். அதே போல் இந்த லேயரில் பாருங்கள், ஃபஸ்ட்டு லைன் இருக்கு இல்லையா, அந்த ஃபஸ்ட் லைனில் நம்ம வந்து ரிங் கொடுத்துடணும். இந்த ரிங்குக்கும் நம்ம வந்து ஸ்டோன் ஒட்டிட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். நம்ம பேக் நெக் ஃப்ரண்ட் நெக் வந்து நீட்டாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்லீவ் போர்ஷனில் 2 லைன் ஜரி கொடுத்து டியூப்பு ஸ்டோன்லேஸ் டியூப் கொடுத்து ஜரி ஒர்க் கொடுத்துருக்கோம். இது ஃபுல்லாக செக்குடு ஒர்க் அப்படிங்கிறதுனால நான் அந்த லைன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த டியூப் ஒர்க் தான் கொடுக்குறேன். ஸோ இந்த டியூப் ஒர்க் வந்து ரொம்ப குட்டி குட்டி செக்குடாக போட்டு நம்ம கொடுக்குறோம். ஏன்னா கஸ்டமர் வந்து இந்த பேஸில் தான் கேட்டிருக்காங்க, டியூப் ஒர்க் பேஸில் அண்ட் குட்டியாக செக்குடு வர மாதிரி. ஸோ அதனால் இந்த ஒர்க்கை வந்து இதுக்கு பண்ணிகிட்ருக்கோம் நம்ம. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் போர்ஷன் நம்ம ஃபுல்லாகவே நீட்டாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதில் உள்ளே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி செக்குடு பேஸ் மாதிரி கொடுத்து ரிங் வச்சு எப்போதும் போல் ஸ்டோன் பேஸ்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட ஆரி ஆன்லைன் கிளாஸில் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு மோஸ்ட் அட்வான்ஸ்டு அண்ட் ப்ளவுஸ் ட்ரேசிங் மெத்தட் அப்படின்ட்டு புதுசாக ஒரு நெக்ஸ்ட் கோர்ஸ் ஒன்று ரிலீஸ் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்டிச்சஸும் இருக்கும். நெட் கிளாத்தில் நம்ம எப்படி ஒர்க் பண்ணலாம், அதே போல் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பேட்ச் ஒர்க் எப்படி இருக்கும், அண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஜர்தோசி ஒர்க், இது மாதிரி எல்லாமே நம்ம இதில் கொடுத்துருப்போம். அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா க்ரியேட்டிவ் ஸ்டிச்சஸ் வந்து நிறைய இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். டிஃப்ரெண்ட்டாக நம்ம கற்றுக்கிட்ட ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணி க்ரியேட்டிவாக எப்படி வந்து ஒரு புது டிசைனை நம்ம வந்து ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே இதில் சொல்லி கொடுத்துருப்போம். ஒரு 3-4 ப்ளவுஸ் வந்து ஒரு ஃபுல் ஒர்க் ப்ளவுஸாகவும் இதில் வந்து ஒர்க் பண்ணி காமிச்சிருக்கோம். ஃப்யூச்சரில் கண்டிப்பாக இதில் இன்னும் நிறைய வந்து ஒர்க் பண்ணக்கூடிய ப்ளவுசஸ் வந்து நம்ம இதில் இன்க்ளூட் பண்ணுவோம். இதுலேயே பார்த்தீங்கன்னா ராஜா ராணி டிசைன், பல்லக்கு டிசைன், குதிரை வந்து எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான டிசைன், பென்டன் டிசைன் யூஸ் பண்ணி ஒரு ஃபுல் பிரைட் ஒர்க்கே நம்ம வந்து ஒர்க் பண்ணி காமிச்சிருக்கோம். அதுக்கான ட்ரேசிங் பேப்பரும் இதுலேயே நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம ஆரி ஆன்லைன் கோர்ஸில் பார்த்தீங்கன்னா பேசிக் அண்ட் அட்வான்ஸ் கிளாஸஸ் எந்த அளவுக்கு வந்து உங்களை ஃபில் பண்ணுற அளவுக்கு கொடுத்துருந்தோமோ அதை விட இன்னும் அதிகமாகவே இந்த மோஸ்ட் அட்வான்ஸ் கோர்ஸில் கொடுத்துருக்கோம்.
இது உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், அதே போல் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். இதில் கொடுத்துருக்க இந்த டிசைன்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு ப்ளவுஸ் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான அவுட்புட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரேசிங் மெத்தட் ஆட் பண்ணியிருக்கோம். நிறைய பேருக்கு ட்ரா பண்ண தெரியலன்னு சொல்லியிருந்தாங்க. எங்கே வந்து ட்ரேஸ் பண்ணுறது, எங்கே ஸ்டார்ட் பண்ணி எங்கே கம்ப்ளீட் பண்ணணுங்கிறது தெரியல அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்காகவே பார்த்தீங்கன்னா ஒரு 50 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரேசிங் டிசைன்ஸும் அது ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான நெட் கிளாத்தும் கொடுத்துருக்கோம். அந்த டிசைன் உள்ள ஒரு ஸ்பைரல் புக்கும் கொடுத்துருக்கோம். இந்த புக்கு தான் அது. இதில் பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில் கொடுத்துருக்கோம். எல்லாமே வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் அந்த டிசைன்ஸ் இருக்கும். எதுக்காக அப்படின்னா அப்போ தான் நீங்கள் வந்து அந்த டிசைன் மேலே வச்சு ட்ரேஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதோட இந்த 50 டிசைனுக்கான கலர் இமேஜும் பார்த்தீங்கன்னா பிடிஎஃப்ல வாட்ஸ்அப் பண்ணிடுவோம். நீங்கள் ரெஃபரன்ஸ்க்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா சிம்பிள் டிசைன்ஸ், மீடியம் டிசைன், ஹை லெவல் டிசைன்ஸ் அப்படின்ட்டு எல்லாமே இன்க்ளூடடாக இருக்கும். இந்த புக்கில் உள்ள டிசைன்ஸ் எல்லாமே கரெக்டான சைஸில் இருக்கும். ஸோ நீங்கள் இதை அப்படியே ட்ரேசிங் பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். இதில் ட்ரேசிங் புக் மட்டும் இல்லாமல் இந்த 50 டிசைனுக்கான ட்ரேசிங் மெத்தடை ஒவ்வொரு ப்ளவுஸ்லையும் ட்ரேஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். ட்ரேஸ் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த பிரிண்ட் அவுட் ஷீட்டும் அதுக்குள்ளே வீடியோவும் தெளிவாக பார்த்தீங்க அப்படின்னா தான் இந்த டிசைன்ஸ் எல்லாமே ஒர்க் பண்ண முடியும். இதோட ஃபீஸ் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா எப்போதும் போல் 3000 தான் கொடுத்துருக்கோம். இந்த ஸ்பைரல் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுக்குள்ளே ஷிப்பிங் பண்ணுறதுக்கு ஃப்ரீ தான். அதர் ஸ்டேட் அப்படின்னா 100 ருபீஸ்லேருந்து 150 வரைக்கும் உங்களுக்கு ஷிப்பிங் காஸ்ட் வரும். அதே போல் நம்ம அப்ராட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இதுக்கு முன்னாடி மெட்டீரியல்ஸ் வாங்கினீங்களோ அதே போல் இந்த புக்கும் நீங்கள் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ் வேணுமோ நான் அதில் கொடுத்துட்றேன். இந்த 4 to 5 இயர்ஸாக பேசிக் அண்ட் அட்வான்ஸ் கோர்ஸ்க்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி இந்த மோஸ்ட் அட்வான்ஸ் கோர்ஸ்க்கும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஃபர்தர் டீட்டெயில்ஸ்க்கு இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.